எனக்கு நான் தமிழ் பேசுகிறதே பெரிய விஷயம். அதில் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி பெர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட், ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எஸ். நான் தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இந்த படம் ஃப்ரீடம்ங்கிற இந்த படம் பண்ணுறது எனக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பிகாஸ் இதில் என்னோடய கேரக்டர் செல்விங்கிற கேரக்டர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பொண்ணு. ஸோ நான் தமிழ் பேசுகிறதே பெரிய விஷயம். அதில் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி பெர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம டிரெக்டர் வந்து ஷார்ட் அப்போ ஸ்போர்ட்லேயே வந்து டைலாக்ஸில் கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அது எனக்கு இன்னும் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. என்னை ஃபுல் டைம் பதட்டத்திலே வச்சுருந்தார் அவர். சும்மா சொன்னேன். ஆக்சுவலி யூ வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா நம்ம ஷூட் டைமில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, உங்களுக்கும் தெரியும். அந்த டைமில் எல்லாம் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. அப்புறம் சசிகுமார் சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் எ வண்டர்ஃபுல் கோ-ஆக்டர் சார். ஒரு வண்டர்ஃபுல் கோ-ஆக்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் கூட. பிகாஸ் எனக்கு நம்ம மூணார் ஷூட் பிளான் பண்ணப்போ ஒரு 3 days ஷூட், ஒரு சாங் சீக்வன்ஸ் அங்கே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல் டீம் மூணாரில் வந்து ஷூட்டுக்கு ரெடியாக இருந்தோம். அண்ட் ஷூட் அன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சு பார்த்தா எனக்கு மீசில்ஸ் வந்துருச்சு. பட் அப்போ அது மீசில்ஸ்ன்னு எனக்கு தெரியல, சிக்கன் பாக்ஸ் மாதிரி. ஸோ அதோட ஒரு லைட்டர் வெர்ஷன். ஸோ நீங்கள் இன்றைக்கி சாங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு மேரேஜ் சீக்வன்ஸில் என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக அந்த சிக்கன் பாக்ஸ் மாதிரி மார்க்ஸ் இருக்கும். ஸோ எனக்குமே வந்து ஃபுல் டீம் அங்கே மூணாரில் இந்த சாங் ஷூட்டுக்காக மட்டும் வந்திருந்தோம். ஸோ எனக்கு வந்து நான் டீம்கிட்ட இப்போ என்ன சொல்கிறது, ஏன்னா என்னால் ஷூட் நிற்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது ப்ரொடக்ஷன் வைஸாக இருந்தாலும் பெரிய லோ. ஸோ நான் இது எப்படி சொல்கிறதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பட் நான் வேறு வழி இல்லை. ஸோ நான் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அவங்களுக்குமே வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சு, என்ன பண்ணுறது. ஷூட் பிளான் எல்லாமே செட், எல்லாமே ரெடியாக இருக்காங்க, எல்லாருமே ரெடியாக இருக்காங்க, நான் மட்டும்தான் எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் அன்றைக்கி எனக்கு சசிகுமார் சார் தான் என்கிட்ட வந்து, நீ இப்போ ஃபஸ்ட்டு நீ ஹாஸ்பிட்டல் போய் என்னென்னு பாரு, அண்ட் தென் டேக் குட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து, நான் பதட்டத்தில் இருந்த என்னை வந்து காம் பண்ணதே வந்து அவரோட அந்த ஜெஸ்டர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற எல்லா கோ-ஆக்டர்ஸ், நடிச்சிருக்கிற எல்லா கோ-ஆக்டர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஸ்பெஷலி எங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் சொல்லி கொடுத்த பாட்டி இருக்காங்க. ஸோ நான் பாட்டின்னு தான் கூப்பிடுவேன், அதனால தான் பாட்டின்னு சொல்கிறாங்க, அங்கே இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா. என்னோட ஸ்கிரிப்ட், எல்லாரோடைய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அது தமிழில் தான் இருக்கும். ஸோ டெய்லி காலையில் வந்து அது ஸ்ரீலங்கன் தமிழில் மாற்றி அது எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னோடய ப்ரொனன்சியேஷன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி என்னை பேச வச்சது அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த டீமில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே சினிமாங்கிறது ஒரு டீம் எஃபர்ட், ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே பாண்டியன் சார் பற்றி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு படத்தை பற்றி சத்தியம் சிவா வந்து ஒரு லைன் சொல்லியிருந்தார். பட் ஆனால் சிவா அவர் சொன்னதை விட ரொம்ப எக்ஸைட்டிங்காக எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் லைனை வந்து பாண்டியன் அவர் தான் நரேட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு கோ டைரக்டர் மாதிரி கூடவே ட்ராவல் பண்ணி லிரிக்ஸ் செலெக்ஷன்லேருந்து சிங்கர்ஸில் இருந்து இன்னும் அந்த ஒரு இன்புட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு எப்போவுமே பர்செப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு கிரியேஷன் சைட்லேருந்து இருக்காது, ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே இருக்கும். ஸோ அதனால் ஒரு லிரிக் கொடுக்கும்பொழுதே சார் இது எனக்கு புரியுது, இது நல்லாயிருக்கு, அங்கே ஆரம்பித்து அப்படியே உள்ளே வருவார். ஸோ தட் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் அவர் மனநிலை எப்படி இருக்குன்னு உண்மையிலே எனக்கு இப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. கண்டிப்பாக இப்போ ஒரு படம் முடியும் பொழுதும் அந்த வெள்ளிக்கிழமை அது ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஒரு நம்ம மைண்ட் செட் வச்சே நமக்கு தெரிஞ்சிடலாம், ஓகே இந்த படத்து மேலே நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கோம், ஓகே ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது. பட் ஆனால் இப்போது நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ஓகே ஏன்னா அப்படின்னா ஓகே தட் மீன்ஸ் படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் சத்யம் சிவா அவர் கூட பேக் டு பேக் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம்.
பட் இவன் ஆண்டனி சொன்ன ஃபேஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்கிட்ட எப்பவுமே ரொம்ப சாஃப்டாக பேசுவார். பட் ஆனால் என்னோட இன்ஜினியர் பார்த்துருக்காங்க. ஸோ வெஸ்லி சொல்லுவார், சார் ஐயோ பயங்கர டெரர். அப்படியா? இல்லை, நான் பார்த்ததே இல்லாமல். பட் ஆனால் இது அவர் சொன்னது, அவருக்கு வேலை வாங்குறது வந்து அது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வரும். அவருக்கு என்ன தேவையோ அது அவ்வளோ அழகாக தெளிவாக கன்வே பண்ணுவார். பட் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், என்ன சொல்கிற, ஒரு ஹெவியான ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுது. அது நினச்சிருந்தா கொஞ்சம் அப்படியே ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஜோனுக்குள்ளேயும் போயிருக்கலாம். பட் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி இன்னும் லாஸ்ட் வரைக்கும் ஒரு த்ரில்லராக அதை எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் சசி சார், தேங்க்ஸ் லாட் சார். பேக் டு பேக் ஒர்க் பண்ணுற அந்த சான்ஸ் கிடச்சதுக்கு. அண்ட் ஐ டோன்ட் நோ, லவ் யூ சார். ஸோ அண்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ், ஒரு ஒரு இன்னும் ஒரு தாத்தா கேரக்டர் ஆகட்டும், இங்கே பேசின எல்லாரும், அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோயின்லேருந்து எல்லாருமே, ஏன்னா அவங்களுக்கு, ஏன்னா இந்த படம் வந்து கேரக்டர் ட்ரிவனாக இருக்கும். ஒரு கேரக்டர் மேலே மட்டும் ட்ராவல் பண்ணாமல் எல்லாம் ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரோட இமோஷன்ஸும் ஒரு சின்ன சின்ன பார்ட் ஸ்டோரியை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் எவ்ரி ஒன் ஹேஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் டெக்னீஷியன், எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி, ஐ ஹாவ் டு டெல், சில இடத்துலலாம் எப்படி நீங்கள் கேமரா வச்சிங்க, லைட்டிங் வச்சிங்கன்னு எனக்கு புரியல. பிகாஸ் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், தேங்க்யூ. எங்கள் டீம், ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த இடத்துல சாங்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. அண்ட் ஸ்னேகன் சார் இல்லை, அவர் சார்பாகவும் ஐம் தேங்கிங் ஹிம். அண்ட் கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள். ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்காக சில மோட்டிவேஷனுக்காக சில தத்துவங்கள் எழுதிக்குவேன். ஸோ அதில் ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நான் என்பவனுக்கு உலகை தெரியாது, நானா என்பவனுக்கு தன்னை தெரியாது, நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது. இந்த நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது வந்து எங்கள் கதாநாயகன் சசிகுமார் சாரும் அடங்குவார். எப்பயுமே அவர் அவ்வளோ பொயட்டாக இருப்பார். அவரை பற்றி சொல்லணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு. ஏன்னா இந்த வருடத்தில் ஒரு பெரிய ஹிட் படத்தில், டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்தில் நானே எல்லாமே முழு பாடல்களும் உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறதுல பெரிய எனக்கு சந்தோஷம் சார். ஏன்னா நம்மளை தூக்கி வளர்த்தவங்க கொஞ்சம் சறுக்கி மறுபடியும் ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி உயர பறக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அது பெரிய போதை. அந்த அந்த சந்தோஷத்தை நான் வந்து இந்த மேடையில் ரொம்ப அனுபவிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை என்னுடைய ஈசன் படம் வந்தனமாக இருக்கட்டும், சுந்தரபாண்டியன் ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், குட்டிப்புள்ளியில் தாட்டியரையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஆரம்ப காலகட்ட பாடலாசிரியருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தவர் வந்து சசிகுமார் சார் தான். அவருக்கு வந்து இப்படி ஒரு வெற்றி படத்தில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதுல ஹாப்பி. அது அந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு படமாக வர்றது ஃப்ரீடம். அந்த படத்துலேயும் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி சார். ரொம்ப இன்னும் நான் உங்களோட தொடர்ந்து வேலை செய்யணும். அருண் பாரதி சொன்னார், இது வந்து நான் உங்களோட சேர்ற முதல் படம்னு. என்னோட முதல் பாடல் வெற்றி பாடலே உங்களோட தான். அது எனக்கு ஒரு பெரிய பரிசா நான் என் வாழ்க்கை கொடுத்ததா நினைச்சுக்கிறேன். இந்த படத்துல வந்து சினேகன் சார் வந்து ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு. அதுல நீங்க எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. 2வது சரணத்துல ஒரு அகதியோட அதை வந்து 4 வரிகளில் சூப்பராக சொல்லியிருப்பாரு. அண்ணன் இங்கே இல்லை, ஸ்டேஜில் இல்லை, இருந்தாலும் அதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நிலமற்ற நிலத்தில் நின்றாலும் காதல் நீங்காத நிழலை தருகிறதே எங்கும், ராவண தேசத்து ராஜா ராணி பரிவாரம் இல்லாமல் வருதே பவனி அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது கதைக்கும் சூப்பராக பொருந்திருக்கு. ஏன்னா முதல்ல வந்து இந்த வரிகளை செலக்ட் பண்ண இசையமைப்பாளருக்கும் சத்யசிவா சாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னதான் கவிஞர்கள் எழுதினாலும் அதை ஓகே பண்ணுற இடத்துல நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க சார். ஸோ இந்த வரிகளை நீங்கள் சினேகன் சாருக்கு ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாடல் தாலாட்டு பாடல். இந்த பாடலை பற்றி நான் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சசிகுமார் சாருக்கு சொன்னேன். சார் அந்த தாலாட்டு பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன். அப்படியா, சூப்பராக, அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. இப்போ அந்த வரிகளை பார்த்துட்டு நம்ம பாட்டிலேருந்தே ஒரு வரியை தூக்கி போட்டேன்னு சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தி சொன்னார். அது நான் சொல்லிடுறேன் இந்த லைனை. தப்பி வந்த தங்க நிலவை அஞ்சி அழ விட்டது யாரோ, துள்ளி வந்த வண்ண நிலவை ஒண்டி நிற்க வச்சது யாரோ, வாழ்வை எண்ணி வருந்தாதே வானம் அது சுருங்காதே, அருகம் புல்லும் சிகரமே எறும்ப கேளு சொல்லுமே.
இந்த அருகம்புல்லும் சிகரமே தான் வேறொரு வடிவத்தில் சாரோட வெற்றிவேல் படத்தில் ஓப்பனிங் சாங்கில் எழுதியிருப்பேன். அதை நான் மறுபடியும் ஏன் எழுதணும் அப்படின்னா, சார் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி மறுபடி பறக்க வந்திருக்காரு. சரி, அதையும் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அது எதேச்சியாக எழுதினேன். அது சாருக்கு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் என்னோட ஒவ்வொரு வரிகளையும் அவர் கவனிக்கிறனால கண்டுபிடிச்சிட்டாரு. சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜிப்ரான் சார் பற்றி சொல்லணும். ஒரு இசையமைப்பாளருக்கு ஆல்பமாக ஹிட்டாக அமைகிறது வந்து ரொம்ப மேஜிக். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா சாருக்கு அன்னக்கிளி, ரகுமான் சாருக்கு ரோஜா, அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு பார்த்தீங்கன்னா மின்னலே, வாகை சூடவா அப்படிங்கிற ஒரே ஆல்பம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் யார்ப்பா அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சது சார். அதே மாதிரி இந்த ஆல்பமும் சூப்பராக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும், கண்டிப்பாக அமையும். ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, இந்த படத்தையும் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் சத்யசிவா சார், நான் அவரோட இது வந்து எனக்கு 3வது படம் கழுகு 2, அப்புறம் வந்து 1945, அதுக்கப்புறம் இந்த படம். அவரோட வேலை செய்கிறதே ரொம்ப இதமாக இருக்கும். அவர் அடிக்கிறதும் தெரியாது, கிள்றதும் தெரியாது, ஆனால் அவர் நினச்சதை வாங்கிடுவார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட வேலை செய்கிறதுல. ஜிப்ரான் சாரோட வேலை செய்கிறது வந்து ஒரு அது மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு பாடல் வந்து சூழல் உருவானோன்னா இவர் தான் எழுதுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவர் நம்பரை வாங்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுருவார். நம்ம பாட்டுக்கு ஆப்ஷன் எழுதி கொடுத்துட்டே இருக்கணும். கடைசியாக அப்புறம் எனக்கும் டைரக்டருக்கும் பிடிச்சதை பார்ப்பாரு, அப்புறம் அவருக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும், எங்கள் 3 பேருக்கும் பிடிச்சது ஓகே ஆகி அந்த ஒரு வடிவமாக வரும். அது எனக்கு ஒரு பெரிய மாபெரும் ஒரு புது அனுபவமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பாட்டை வந்து வைக்கம் விஜயலட்சுமி ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி எங்கள் தயாரிப்பாளர் பாண்டியன் சார், உங்களுடைய உறுதிமொழி வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு படத்துலையும் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு வணக்கங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசர் சாருக்கும் சரி, டைரக்டர் சாருக்கும் சரி, சசி சாருக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் அந்த படத்தோட பேர் இப்படி ஃப்ரீடம்னு இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஒரு போராட்டமாக தான் இருந்துச்சு. பட் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் டைமுக்கு வந்தது எங்களுக்குலாம் ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் சசி சார். அண்ட் சசி சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி முதல்ல ஃபோன் பண்ணி அவர் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்டில் வந்து சேர்த்துக்கிட்டாப்புல என்னோட இன்டர்வியூ ஒன்று பார்த்து. ஸோ ஐம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் தேங்க்யூ சத்யசிவா சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் தேங்க்ஸ், அண்ட் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ப்ரெசன்ட் மீடியா உங்களுக்கு மெயினாக ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீடம். இந்த படத்தை நான் ரொம்ப ஃப்ரீடமாக எடுக்கிறதுக்கு எனக்கு முதல்ல ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது வந்து என்னோடய வீடு, என்னுடைய மனைவி, குழந்தைங்க. ஏன்னா அவங்க வந்து என்னை ரொம்ப ஃப்ரீடமாக விட்டதுனால தான் நான் இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னுடைய 2 அக்கா, மாமா. அதுக்கப்புறம் இப்போது நான் படத்துக்குள்ளே வரேன். இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு என் கூட ரொம்ப கனெக்டிவாக இருந்த இந்த படத்தோட கோ டைரக்டர் பிரசாத், அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ரெபல் படத்தோட டைரக்டர் நிகேஷ், அவர் என்கிட்ட தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். என்கிட்டருந்து வெளியே போனதுக்கு அப்புறமும் கூட எப்போவுமே இன்னும் ஒரு அசிஸ்டண்ட்டாகவே வந்து படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கார். அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் அசோசியேட் டைரக்டர் சங்கர், அப்புறம் இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு என்னோடய டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் நான் வந்து படத்தை பற்றி நானே நிறைய சொல்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது, அதனால் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ வந்திருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையாக நான் நினச்சி வந்தேன். அதை வந்து தயாரிப்பாளர் ஃபஸ்ட்டே அவர் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாரு. ஸோ இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ஒருத்தராக சொல்லணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே நான் வந்து என்ன சொல்ல வரேன் அதை புரிஞ்சிக்கிட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்குள்ளேயும் போகாமல் ஒரு நம்பகத்தன்மையும் கொண்டு வரணும். அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்க 3 பேருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் சொல்கிறேன். அப்புறம் ஜிப்ரான் சார் வந்து நிஜமாகவே வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளர். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா
பின்னணி இசையில் வந்து அவர் அடிச்சுக்க நிஜமாகவே ஆள் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்திருப்போம், அதை எடிட் பண்ணியிருப்போம், நம்ம ஒரு ஃபீல்டில் வந்து அதை உள்வாங்கியிருப்போம். ஆனால் அவர்கிட்ட போயிட்டு அது வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வேறு ஒரு பரிணாமம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஃபீலை வந்து அவ்வளோ மிக சரியாக கொடுத்துருப்பாரு. அதனால் அவர் கூட நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவர் கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த படத்தில். தேங்க்யூ சார். அப்புறம் பார்த்திங்கன்னா லிஜோ மோல், இப்போது சசிகுமார் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது. என்னென்னா ஒருத்தர் நல்லவராக காட்டணும் அப்படின்னா வந்து அவருக்கு ஒரு இது நான் சொல்ல நிறைய பேர் கமெண்ட்ஸாக சொல்கிறது தான், அவங்களுக்கு ஒரு 4-5 சீன் வைக்கணும். ஆனால் சசிகுமார் சாரை காமிச்சா அவரை ஃபஸ்ட்டே அவர் நல்லவர் அப்படின்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு சீனும் வைக்க தேவையில்லை. அதுதான் அதே மாதிரி தான் லிஜோமோல். அதாவது ஒரு பாவப்பட்டவங்க, ஒரு ஏழையானவங்க, ஒரு அனுதாபமானவங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஆர்டிஸ்ட்டை போட்டாலும் அவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லணும், அவங்களுக்கு நம்ம நிறைய டீட்டெயில் பண்ணணும். ஆனால் லிஜோமோல் அப்படி இல்லை. அவங்க வந்தால் போதும், ஓ இவங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்றது ஈஸியாக நமக்கு கனெக்ட் ஆகிடும். இந்த படத்தில் நிஜமாகவே வந்து அவங்க வந்து ஒரு இலங்கை தமிழராக நடிச்சிருக்காங்க. ஸோ மற்ற நடிகர்களுக்கும் அவங்களுக்கும் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னா எல்லாருமே டயலாக் பேசும்போது தமிழில் பேசி அதுக்கப்புறம் டப்பிங்கில் வந்து ஸ்ரீலங்கன் தமிழில் பேசினாங்க. பட் அவங்க மட்டும்தான் ஸ்பாட்லேயே வந்து அந்த அந்த பாட்டி அவங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணி அவங்க தான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்பாட்டில் பேசும்போதே வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ்லேயே பேசுவாங்க. ஸோ அது வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்வமணி சார், அவர் வந்து என்னுடைய முதல் படத்துக்கு வந்தார், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார். ஒரு இயக்குனரோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏன் கோபமாக இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நான் என்ன மனசுக்குள்ளே நினச்சிருக்கணும் அதை அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க சார், அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா எல்லாருமே நம்மளை அப்படி தப்பாக நினைப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அது ஒரு காமெடியான ஒரு படமும் இல்லை, ஒரு உண்மைக்கு நிகரான ஒரு கதை எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த விஷயம் நல்லா வரணுன்றதுக்காக சில பல கோபங்கள் இருக்க தான் செய்யும். ஆண்டனி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சாரி. அப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பாண்டியன், அதாவது ஒரு முதல் படம் பண்ணுறதுக்கு வராரு. அப்போ அவர் நினச்சிருந்தா வந்து எது மாதிரியான கதைகளை வேணால் எடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் சினிமாவில் ஈபியாக இருக்கார். ஸோ அவருக்கு தெரியாத டைரக்டர்ஸ் இல்லை, அவர் பார்க்காத ஆளுங்க இல்லை. ஆனால் வந்து நான் ஒரு கதை சொல்கிறேன், அது வந்து ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதை. இந்த கதையை எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளராக எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். மேபி எனக்கு இதில் நல்ல பேர் வரலாம், ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டருக்கு நல்ல பேர் வரும், நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல நேம் வரும். ஆனால் ஒரு ப்ரொடியூசருக்கு பணம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே இன்னும் இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம இன்னுமே வந்து படம்னா கமர்ஷியலாக இருக்கணும் அப்படி தான் நினச்சி நிறைய பேர் உள்ளே வருவாங்க. ஆனால் வந்து நம்ம இப்போது ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதையை சொல்லும் போது அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு, அதாவது மற்றவங்க பேசும்போது சொல்கிறாங்க பாருங்கள், நான் அவருக்கு ஒரு கதை சொன்னேன்னா அந்த கதையை அப்படியே உள்வாங்கி என்னை விட நல்லா சொல்லியிருக்காரு எல்லாருக்கும். எனக்கே இந்த விஷயம் இப்போ தான் தெரியுது. அப்போ அவர் வந்து இந்த கதைக்குள்ளே நல்ல ஒரு ட்ராவலாகி எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்காரு. படம் எடுத்து முடித்து பார்த்ததுக்கப்புறம் வந்து அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஸோ அவருக்கு வந்து இந்த விஜய் கணபதி பிக்சர்ஸ் வந்து நாங்கள் தான் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கோம். இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசராக வரணும், மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய மிகப்பெரிய ஆசை பாண்டியன். அப்புறம் படத்தில் பிஆர்ஓ சதீஷாக இருக்கட்டும், சதீஷ் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போவார், நமக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கார். அதே மாதிரி ராகவன், அப்புறம் டென் மியூசிக் ஜிதேஷ், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக பார்த்திங்கன்னா சசிகுமார் சார், அவரை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு யதார்த்தமானவர், ஒரு எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள். அவர்கிட்ட யாருக்கும் தெரியாத ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இப்போது ஒருத்தரோட முன்னாடி என்ன நடந்தது, அவங்க யார் எப்படி அப்படின்றத அவர் பார்க்கவே மாட்டார். ஸோ அவருக்கு தேவை இப்போ ப்ரெசண்டாக அவங்க யார் என்ன. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் கூட நான் ஒரு படம் பண்ணேன், அந்த படம் சரியாக போகல.
ஆனால் உடனே அடுத்த படம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டு அதே கூட்டணி திரும்ப படம் பண்ணும் போதே வந்து நிறைய பேர் அங்கேருந்து எதுக்கு தேவையில்லை அப்படி சினிமாவில் எவ்வளோ சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து அந்த அளவுக்கு போகல. ஸோ அப்போ அவருக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் போய் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் அவர் வந்து இந்த கதையும் என்னையும் ரொம்ப நம்பினார். அதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ அவ்வளோதாங்க. இந்த படம் வந்து ஜூலை 10 ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உண்மையாக நடந்த கதைகள் நிறைய இருக்குது. அது வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம வந்து அதை புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த படம் நல்லா போகும்போது இன்னும் நிறைய உண்மை கதைகள் வெளியே வரும். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நன்றி. பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியா, யூடியூப், சோஷியல் மீடியாவில் வேறு என்னென்ன சேனல் இருக்கோ எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். பாண்டியன் சார், மேடையில் இருக்கிற ஆர்கே செல்வமணி சார், பாண்டியன் சார் வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டு இது மாதிரி படம் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு போத ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதில் ஆரம்பித்தது ஜூலை 13 நினைக்கிறேன். ஜூலை 13, 2022 ஸ்டார்ட் பண்ணது பூஜை போட்டு. ஆனால் அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியாது. ஒரு தயாரிப்பாளராக, ஒரு மேனேஜராக இருந்துட்டு, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்துட்டு ஒரு தயாரிப்பாளர் ஆகிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னு தெரியும். அதை தொடர்ந்து அந்த படத்தை விடாமல் ஒரு அவரோட ஸ்ட்ரகிள், அவர் சூழ்நிலை, அங்கே ஷூட்டிங் நடத்துகிற ஒவ்வொரு நாளும் அவர் போராடுறது, எல்லா விஷயமும் இன்றைக்கி இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த சாங்கையும் பார்க்கும்போது எதுவுமே தெரில. உண்மையாகவே அவ்வளோ கஷ்டம் இதுக்காக ப்ரொடியூசராகவும். டைரக்டர் சார், நான் இதுக்கு மேலே வேலை பார்த்த டைரக்டர்கள்லாம் கொஞ்சம் ஸ்பாட்டில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, இதாக இருக்கும். இவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்படியே நான் என்னடா அது, ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தேன், செயின் ஸ்மோக்கர் நான் விட்டேன். இதில் தான் வந்து நான் தம்மை மறுபடியும் பழக ஆரம்பிச்சுட்டு, இல்லை கண்டினியூ பண்ணலை, அது முடிச்சுட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்போ அப்படியே கூலாகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது சேட் வாங்கி அடிச்சுட்ருப்போம். பக்கத்தில் குணா இருப்பார், அந்த மாதிரி இது மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிளாக நிறையா ஹேண்டில் பண்ணுறதா, ஒரு எப்படி அவர் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணுறதுன்றது ஒரு இது இருந்தது. பயங்கர கஷ்டமாக இருந்தது. எனக்குமே வந்து ஒரு நடிகராக நம்ம ஒரு படம் கமிட் பண்ணும்போது யார் ப்ரொடியூசரு, யார் டைரக்டரு, யார் ஹீரோவாக பண்ணுறான், இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா இதுக்கு இடையில வேறு எதுவும் பண்ணிட வேணாம், சரி இது ஒன்று நமக்கு ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லி தான் ஏற்றுப்போம். மற்றவங்க எப்படின்னு தெரியல, நான் கமிட் பண்ணுறது வந்து வரதை ஃபுல்லாக கமிட் பண்ணுறது கிடையாது. ஒரு 5 படம் வந்ததுன்னா சரி இது ஒன்று பண்ணுவோம், அதுக்கு இடையில வேறு அது கமிட் ஆகும்போது கேட்டுறது, சார் எனக்கு இப்போ வந்து ஆகஸ்ட்டோட முடியுமா சார், இல்லை செப்டம்பர் இருக்குன்னா சொல்லுங்கள், அந்த ஒரு மாதம் நான் வேறு எதுவும் பண்ணல. ஏன்னா எல்லா படத்துலையும் பண்ணிவிட்டு கண்டினியூட்டியாக ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியாது. சம்பாதிச்சிடலாம், பட் நம்ம அந்த ப்ராஜெக்டில் பார்க்கும்போது என்ன நம்மளோட அவுட்புட்டு பெருசாக இருக்க மாதிரி இருக்குன்றதுனால ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணுறது. இதில் வந்து டைரக்டர் சார் வந்து கூப்பிட்டு, ஆனால் அவரோட இது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரது சில இதாக இருந்தது. பட் ஆனால் அவுட்புட்டாக வரும்போது சரி இந்த படத்துக்காக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இருந்துருக்கலாமேன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆனது. தேங்க்யூ சார் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பிரமாதமான ஒரு வேறு. ஆமாம், ஏன்னா அது அங்கே செட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி போட்டிருந்த செட்டில் இருந்து அங்கே நாங்கள் அந்த ஜெயிலில் எப்படி தங்க வச்சுருப்பாங்க, அவங்க இருக்கிற செட்டப் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அந்த வருஷத்துக்கான எல்லா விருதும் உங்களுக்கு வரணும். டிஓபி சார் எப்படி டைரக்டருக்கு இப்படி ஒரு பொறுமையான டீமை கண்டுபிடிச்சாருன்னு தெரில. டைரக்டருக்கு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்டர்கிட்ட வேலை பார்க்குற லிரிக்ஸ் ரைட்டரு எல்லா பேருமே அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஆட்கள் அமைஞ்சிட்டாங்க. இவர் ஸ்பாட்டில் டைரக்டர் மட்டும்தான் சத்தம் வரும். நமக்கு எப்படின்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி கத்தும் போது அப்படி சல் அப்படி அந்த லோ பிபி வந்து போகும். ஷோ என்னடா இப்போ நைட்டு தூங்குவோம், காலைல ஷூட்டிங்கா என்ன படம், சத்ய சிவா சார் படமா, அந்த மாத்திரை 2 கொடுப்பா அப்படின்ட்டு வாங்கி போட்டு அப்படி ஜெபம்லாம் பண்ணதே கிடையாது. அண்டவா இன்னைக்கு ஸ்பாட்டில் வந்து எந்த ஒரு சத்தம் வந்துடக்கூடாது, எந்த ஒரு நம்ம டென்ஷனாக கூட அவரும் டென்ஷன் ஆகக்கூடாது, நல்லபடியாக அந்த நாள் முடியணும், இப்படி தான் கிளம்பி வர்றது. ஆனால் சில ஷூட்டிங்க்கு நம்ம போகும்போது ஷூட்டிங்காக வேகமாக எடுத்துகிட்டு பேக்கை வச்சுட்டு என்னென்ன தூக்கிட்டு ஜாலியாக போட்டு டீயை சாப்பிட்டு வாடையை சாப்பிட்டு வாடையை நிப்பாட்டு அப்படி போவோம். இங்கே வந்து மட்டும்தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இப்படியாவது முடிச்சிடும்டா அதை இருந்து. பட் அவுட்புட்டாக நல்லா வந்திருக்குது. லிரிக்ஸ் 2 பேருமே சூப்பராக இருந்ததுங்க சார். ஆமாம், அந்த இன்னொரு பாட்டு அந்த குழந்தைக்கும் 2 சாரோட சசிகுமார் சார் அவங்க பேரோட சின்ன வயசு இது
ரொம்ப சூப்பராக இருந்தது அது. அப்புறம் ட்ரெண்ட் மியூசிக் அஜித்தே சார், வாழ்த்துக்கள் சார். அப்புறம் சார் அவங்க சார் அருண் பாரதி சார், தேங்க்யூ. ஜிப்ரான் சார், சின்ன படங்களுக்கு எப்பொழுதுமே இந்த ரொம்ப பட்ஜெட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது வருதுன்னா சின்ன பட்ஜெட்டில் சின்ன கடைகள் இருக்குது நிறையா டின்னரில், அது மாதிரி சினிமாக்காரங்களுக்கு ஒரு நல்ல படைப்பு எடுத்துகிட்டு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு மியூசிக் பண்ணுறதுனா ஜிப்ரான் சார் தான். எனக்கு என்னென்னா வாகை சூடவால் ஆரம்பிச்சது, வாகை சூடவால் அவரோட ஒர்க்கு பார்த்துட்டா நீங்கள் அந்த வாகை சூடவா படம் எத்தனை பார்த்தாலும் மியூசிக்கில் நம்மளை அழுக வச்சுருப்பார். இதுலேயும் அதே மாதிரி லிஜோ மேம்ஸ்க்கான இந்த சீக்வன்ஸ், அவங்க பேசுகிறது, அவங்க எங்களை ஏன் தள்ளி விட்றீங்கன்னு கேட்கும்போது நம்மள அறியாமல் கண்ணிலேருந்து ட்ராப்ஸ் வந்துடும். ஏன்னா இது ஒரு முக்கியமான போர்ஷன் அவங்க லிஜோ மேமுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால் அவங்க பண்ணியிருக்காங்க ஜெய்பீம், அது நம்மளை ஒரு மாதிரி ரொம்ப கலங்கடிச்சு ஃபீல் ஆனது. ஏன்னா இந்த ஜெய்பீமில் வந்துட்டு வெளியில் சூர்யா சார் இருந்து வருவாங்க, இவங்க எங்கே இருப்பாங்கன்னு அவங்கள தேடிக்கிட்டே இருப்போம், கேமராவும் அவங்கள தேடி வரும். அந்த ஒரு மலையில் ஓரம் நிற்பாங்க. அது எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணி எனக்கு அழுகே வராதுன்னா கூட அவங்கள அப்படியே கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இதில் வந்து அந்த ஈக்குவலாக அதோட கூட அதிகமாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பேர் இதில். தேங்க்யூ மேம், நீங்கள் இருக்கிற படத்தில் நாங்கள் வேலை பார்த்தது சந்தோஷம். சசிகுமார் அண்ணன், சினிமாவில் இப்போ நம்ம நிறையா நடிகர்கள் நிறையா பேர்த்திட்ட பழகுறோம், நிறையா பேர் கூட ட்ராவல் பண்ணுறோம், நிறைய பேர் கூட பேசுகிறோம், இது பண்ணுறோம். எனக்கு கொஞ்சம் நெருக்கமானவங்களில் வந்து விஜய் சேதுபதி, சசிகுமார் அண்ணன், அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், இவங்க 3 பேர். அதில் வந்து சசிகுமார் சாரும் ஜிவி சாரும் வந்து எனக்கு சினிமாவில் இருந்துக்கிட்டு எப்படி ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் ஒரு எளிமையாக ஒரு பழகுறதுக்கும் சரி, மற்ற எல்லா விஷயத்துலேயும் யதார்த்தமாக இருக்கிறது அவங்க 2 பேரும். நான் இடையில கூட ஒரு இன்டர்வியூ 2-3 கூட சொல்லியிருந்தேன், சசிகுமார் அண்ணன், ஜிவி பிரகாஷ் அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர்கள் சினிமாவில் அப்படின்னு. தேங்க்யூ சார், உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்தது. ஏன்னா எல்லா பேரோட சூழ்நிலையும் அந்த இந்த படத்துக்கு உண்மையாகவே ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான், வேறு யாராக இருந்தாலும் இவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுற நம்மளாலே லோ பிபி, ஹார்ட்டு, சுகரு, இது எல்லாமே வருது. ஒரு லீடு பண்ணுறவங்களுக்கு ஏன்னா அது ஃபைட் சீன் வரும், அடித்து இது பண்ணுவாங்க, அந்த பிளட்டு வரதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் வருவார், இப்படி உள்ளே போகும்போது கேரவனில் ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கீழே இறங்குவார், இன்றைக்கி சார் இந்த கண்டிஷனில் வரப்போகிறாரோன்னு. உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது பார்ப்போம், சசிகுமார் சார் மாதிரியே இருக்குல்ல, சசிகுமார் சார் தான். அந்த மாதிரி பிளட்டு அடிபட்டு, ஏன்னா இப்போ நம்ம ஹீரோனா அவங்க ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க, இந்த இது வேணாங்க, இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முழுமையாக ஒப்படைச்சார். ஆமாம், சந்தோஷம் சார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்காக ஒரு சிறந்த நடிகருக்கான விருது கண்டிப்பாக வருன்றது நம்பிக்கை சார். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன். அந்த சார் சொன்ன டிஓபி சார் சொன்ன மாதிரி தான், அந்த இவிபியில் போவோம் நாங்கள் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துருப்போம், குழியை தோண்டிகிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி என்ன நடக்க போதோ, முள்ளிங்கால் போட்டு வரணும். சசி சாருக்கு வந்து முன்னால் வச்சுருவாங்க, கேமராவுக்கு முன்னால் ஒரு 4 ஸ்டெப் நடந்தால் போதும், நம்மெல்லாம் அங்கே திண்டிவனத்துலேருந்து முள்ளிங்கால்லே வரணும். ஆமாம், இந்த எல்லாம் மாத்திரை டப்பாவோடய வந்துடுவாப்புல குணா. தண்ணி எங்கெங்கே இருக்குது, தண்ணியெலாம் வருங்க, பேசாமல் இருங்க, டெடிக்கேஷனாக இருங்க, நீங்கள் தண்ணியாக குடி பொறுங்க, முன்னால் வேகமாக போங்க, ஏங்க பொறுங்க, முள்ளிங்க நடந்தால் போகிறேன், முள்ளிங்கால் போட்டு போகும்போது வேகமாக போங்கன்னா இப்படியே ட்ராக் உள்ளே போகும். ஏங்க கொஞ்ச நேரம் லேசாக உட்காந்தோம்னா வரமாட்டீங்க, இந்த வந்துட்டோம் சார், வந்துக்கிட்டு இருக்கோம் சார். அடுத்த மொழி எடுத்துனால் எங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலு, அந்த பாண்டியன் சார் கரெக்டான ஒரு மேனேஜர். சார் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பாரு, எங்கள் பொறுங்க, இப்போ தாங்க டி நகர் சிக்னல் தாண்டி வந்து பயங்கர டிராஃபிக்குங்க, போனால் அங்கே 2 மணி நேரம் சும்மா உட்காந்துருப்போம். அப்போ தான் தோண்டி அதெல்லாம் முடித்து அந்த அந்த அது பெரியது சொன்ன மாதிரி பெரிய பள்ளம், அது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி கால்வாய் மாதிரி. அது வந்தோன்னே நம்ம பார்ப்போம், இன்றைக்கி இந்த சீன்னோன்னு அப்படியே பார்ப்பாங்க, ஒருத்தர் தான் பேசிக்குவோம், இது எப்படி இன்றைக்கி இன்றைக்கி அப்படி தான், சரி வாங்க இன்றைக்கி என்ன டிஃபன்னா அது கேட்போம் அப்படின்ட்டு குணா பக்கத்தில் எதுவும் தம்முக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா, ஏங்க குணா நீங்கள் சரி அப்படின்னு போயிட்டு அப்போ இது பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா ஒரு அந்த ஸ்பாட்டை கடத்துறது. அந்த மாதிரி இங்கே செட் ஒர்க் பண்ணுறதும் சரி, அங்கே பண்ணதும் சரி. அப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம இந்த வண்டலூரை தாண்டி ஒரு இடத்துல எடுத்தோம், அந்த இது பண்ணுறது. அப்புறம் இங்கே நம்ம எக்மோரில் எடுத்த அந்த காலேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கர கஷ்டமானது. டிஓபி சாருக்கு தான் பெரிய ஒரு சவாலானதாக இருந்திருக்கும் அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு. சந்தோஷம் சார், ஆர்கே செல்வமணி சார், நான்
சென்னை வந்த புதுசில் ஆர் செல்வராஜ் சார்கிட்ட வேலை பார்த்தேன். அப்போ வேலை பார்க்கும்போது ஏதாவது ஃபைல் கொடுத்துடுவார், போய் செல்வமணி சார் வீட்டில் கொடுக்கணும். அப்புறம் அங்கேருந்து எதாவது கொடுத்துடுவாங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இந்த மேடையில் நீங்கள் இருக்கிற மேடையில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். மணிகண்டன் இப்போ பேசின மாதிரி தான், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க அப்படின்னா டக்குன்னு வந்து உட்காண்டேன். மணிகண்டன் ஒரு இதே அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவாப்புல. அது இந்த இன்டர்வியூ பார்த்து தான் மகாராஜாவிலையும் வந்தது. மகாராஜாவிலையும் வந்தது. பரவாயில்ல, இனிமேல் நம்மளே ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி கொடுத்தா வாய்ப்பு வர மாட்டேது. இன்டர்வியூ கொடுத்தா ஃபோன் பண்ணி திட்டாச்சுறாங்க, என்ன உனக்கு பேச தெரில, கொஞ்சம் நல்லா பேச மாட்டேன்னு. வாழ்த்துக்கள் மணியிடம் கூட சேர்ந்து வேலை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். நான் பாய்ஸ் காலேஜ் படிக்கும்போது நான் பாய்ஸ் பார்த்தது. அப்போல்லாம் பாய்ஸ் மணிகண்டனா அப்படின்னா பாய்ஸ் மணிகண்டன் அடிக்கிறதா நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த படத்தை நாங்கள் தேட்டரில் எவ்வளோ வெயிட் பண்ணி அந்த டிக்கெட் வாங்கி பார்த்தது. ரொம்ப ஒரு சினிமா மணிகண்டன் அந்த மாதிரி தான், எப்படி அப்ரோச் பண்ண, எப்படி பேசுகிறது, அந்த இதெல்லாம் தெரியாது. அவர் கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே என்ன பார்க்க முடியுமோ அந்த வேலையை பார்த்துருவார். அப்புறம் குணா தான் எங்களுக்கு வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நாட்கள் கூட எங்களால் இருக்க முடியாது. அப்புறம் அவங்க நடிச்சிருக்காங்க தீபா பாஸ்கர், அப்புறம் ஷாலினி இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. மற்ற நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, கோ டைரக்டர், மற்ற எல்லா பேர்த்துக்கும் நன்றி. வாய்ப்பு வழங்கிய ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாண்டியன் தயாரிப்பில் வந்திருக்கிற அந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு தருணம். அது பாண்டியன் வந்து என்னுடைய நிறுவனத்தில் நீண்ட நாள் பணியாற்றியிருக்கிறார். இந்த தயாரிப்பு நிர்வாகிகள் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திறமையானவன் நேர்மையானவனாக இருக்க மாட்டாங்க, நேர்மையானவன் திறமையானவனாக இருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் பாண்டியன். உச்சகட்டமான ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டுன்னா அது பாண்டியனை சொல்லலாம். அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர், திறமையானவர், அன்பானவர், ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிற உடனே டக்குன்னு சத்தமாக தான் சொல்லிட்டா உடனே கண்ணில் தெரிய வந்துடும். அந்த மாதிரி ஒரு மென்மையான ஒரு இதயத்துக்காரன். ஸோ பாண்டியன் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது என்னடா செஞ்சிருவியா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் பண்ணிடுவேன் அப்படின்னா. சரி ஓகே. அந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சரியான பாதையை கொண்டு வந்து எடுத்து மூணாவது இன்றைக்கி ரிலீஸ் கொண்டு வந்ததில் கண்டிப்பாக பாண்டியனுடைய ஒரு அண்ணன் சாணத்திலிருந்து நான் வந்து அதை ரொம்ப பெருமைப்படுறேன். பாண்டியனுக்கு இனிமேல் இந்த படம் வந்து நிச்சயமாக லாபகரமாக அமையும். இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகளும் ஓரளவுக்கான வியாபாரமும் அந்த வகையில் பாண்டியன் வியாபாரமாக வந்து அடுத்தடுத்து படங்கள் எடுத்து நிறைய வெற்றிகளையும் புகழையும் பணத்தையும் சம்பாதிக்கணும்னு வாழ்த்துக்களை நெஞ்சார தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரான் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு குறிப்பிடத்தக்க மியூசிக் டைரக்டர், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய தயாரிப்பு மியூசிக் இசையமைப்பாளர் ஒரு முக்கியமான ஒருத்தர். குறிப்பாக வந்து பின்னணி இசையில் வந்து மிகச்சிறப்பான பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறவர். அதனால் இந்த படத்துக்கு பின்னணி இசை மிகச்சிறப்பாக இருக்கும்னு நம்ம பார்த்த வரைக்குமே ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அவருக்கு. வர சத்யசிவா ஒரு சடனாக நம்மளுக்கு எல்லார் கவனத்தையும் கவர்ந்தார். ஒரு சின்ன இடைவெளி, மீண்டும் ஒரு சின்ன தொய்வுக்கு அப்புறம் வந்திருக்கார். கண்டிப்பாக அந்த படத்தை வந்து முழு மூச்சோட உயிர் மூச்சாக அதை பணியாற்றியிருப்பார். அவருடைய கழுகு பார்வையிலிருந்து அந்த படத்தில் எந்த தவறும் நடந்திருக்காது. நிச்சயம் ஜெயிப்பார் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். படத்தில் பணியாற்றிய எல்லா கலைஞர்களுக்கும் மற்ற ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாத்துக்குடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய சசிகுமார் அவர்கள். அவருடைய வெற்றியை வந்து எப்போவுமே நான் ரொம்ப பர்சனலாக பார்ப்பேன். அதை நான் கொஞ்சம் எல்லா படம் ரிலீஸ் ஆனால் நம்ம ஏற்பாடு கேட்டு விட்ருவோம். அவர் படம் ரிலீஸ் ஆனால் மட்டும் நான் காலையிலேருந்து ஏதோ நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி ப்ரொடியூசர் மாதிரி 4 தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருப்பேன். நைட் வரைக்கும் பிக்கப் ஆச்சா எப்படி இருக்குது, ரூரல் எப்படி இருக்குது, சிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பேன். என்ன காரணம்னா அவர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மனிதன் நீண்ட காலத்துக்கு போராட முடியாது இல்லையா. அதனால் அது சீக்கிரமாக அந்த பெரிய வெற்றி ஒன்று வந்து அவருடைய அந்த ஒரு பெரிய உற்சாகத்தை ஊக்கத்தையும் அவருக்கு இந்த சினிமா கொடுத்துடணும் சீக்கிரம் அப்படின்னு நான் நினைப்பேன். அது அப்பப்போ நடந்தது, சின்னதாக பெருசாக ஒன்று நடந்து இப்போது நல்லா மகிழ்ச்சியாக ஒரு சுற்று பெருத்தே வந்து கொண்டிருக்கார் எங்களுக்கு சசிகுமார் சார். அடுத்த படம் கெட்டப்பன்னு சொல்லிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு தெரியுது சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் அப்படியே பார்த்தோம்னா அப்படியே டூரிஸ்ட் ஃபேமிலியோட சீரியஸ் வெர்ஷன் மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய தோற்றம் எல்லாமே நல்லா இருந்தது. அது
சசிகுமார் சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவருக்கு எவ்வளோ வயசு இருக்கோ அவ்வளோ வயசுக்கு நடிச்சிட்டே இருப்பார். அது என்ன ரோல்லாம் தெரியாது, நடிச்சிட்டே இருக்க போகிறாரு. அந்தளவுக்கு மக்களுக்கு பிடித்தவர், சினிமாக்காரங்களுக்கு பிடிச்சவர். அவரும் சினிமாவை அவருக்கு ரொம்ப நேசிக்கிறார். அவர் சினிமாவோட வேறு ஒன்றும் செய்ய தெரியாது. அவருக்கு 100 கோடி கொடுத்தாலும் அவர் போய் தொழில் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டார். திருப்பி சினிமாவில் வந்து பெருசாக நடிப்பார். அந்த மாதிரி ஒரு சுபாவம் அவர். அதனால் அவருடைய வெற்றி வந்து நான் ரொம்ப பர்சனலாக நான் இப்போவே நான் டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவேன். அவருடைய டூரிஸ்ட் மேலே வெற்றி அடையும் பொழுது ஒரு 2-3 தடவை திரையரங்களை பார்க்கும்போது ஒரு வாட்டி வந்து நான் வந்து எப்படி சொன்னால் அவரோட வெல்விஷராக அவரோட ரசிகராக தான் அந்த படத்தை நான் பார்த்தேன் ஒரு முறையும். அந்த படம் சினிமாவுக்கே ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங்காக வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு தளர்ந்து போன சினிமாவுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தூக்கி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி வந்து அதை தொடர்ந்து ஃப்ரீடம் அதே வரிசையில் வந்து இன்னொரு வெற்றியும் கொடுத்து இன்னும் மேலும் நிறைய உற்சாகங்களை கொடுத்து வெற்றி கொடுத்து லாபத்தை கொடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு பெரிய பூஸ்டிங் ஃபில்மாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற அமைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அது அவசரம் என்னுடைய செயற்குழு கூட்டத்துக்கு போயிட்டு இதோட இந்த இடத்துல உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரீடம் திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையாகவே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இந்த கதையை பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வரவாக தான் அந்த திரைப்படம் எனக்கு தெரிஞ்சுது. இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் எனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பர். என்னோடய வீட்டில் ஒரு ஆஃபீஸ் வாடகை இருக்கும்போது அதனுடைய படத்தோட தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தார். சாதாரணமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். இப்போ சினிமாவை பற்றி ரொம்ப நேசமாக இப்போ ஸ்டேஜில் பேசினார் இல்லையா, அது மாதிரி அந்த உள்ளன்போட உண்மையாகவே எப்பவும் பேசுவார். அப்போ ஒரு நாள் சொன்னார், சார் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ண போகிறேன். அப்படியா, ஏன்னா இப்போ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸே படம் பண்ண தடுமாடிட்டு இருக்கும்போது எப்படி பாண்டியன் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, இல்லை சார் சசி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். அப்புறம் சிவா ஒரு கதை சொன்னார்னு சொன்னார். அந்த கதை எனக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார். நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு நினச்ச சில படங்களில் இந்த படம் ஒரு படம். சிவா இந்த படத்தை கதையை எனக்கு சொல்லும்போது இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு படமாக இருந்தது. நான் வந்து ரொம்ப வார் ஃபிலிம்ஸ் நிறைய பார்ப்பேன். எனக்கு வந்து லைஃப்பில் வந்து கிரேட் எஸ்கேப், பேசேஜ், வேரிகல்ஸ்டர் இந்த 3 படமும் வந்து ஒரு 100 தடவை மேலே பார்த்துருப்பேன். அதனோட சாயலில் ஒரு படமும், அதுக்கப்புறமும் உண்மை நிகழ்ச்சியை வேலூரில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக வந்து அதை ஃபார்ம் பண்ணி ஒரு மனித குலத்தில் ஒரு பகுதியோட ஒரு மனிதர்களோட வாழ்க்கையை ஒரு அழகாக வந்து அந்த கதை வந்து விளக்கி சொல்லிடுது. இப்போ யாரோ சொன்னாங்க வந்து சிவா சொன்னதை விட பாண்டியன் சொல்லும்போது ரொம்ப எமோஷனலாக சொன்னார்னு முன்னாடி பேசினவங்க யாரோ சொன்னாங்க. அந்த வகையில் ரொம்ப சிறப்பாக சொன்னார் உங்கள் கதையை வந்து பாண்டியன்கிட்ட. உண்மை எல்லாருக்கும் வலிக்கும், எதிர்கட்சிக்கும் வலிக்கும், ஆளுங்கட்சிக்கும் வலிக்கும், அதிகார வர்க்கத்துக்கு வலிக்கும், மீடியாவுக்கும் வலிக்கும். அந்த உண்மை வந்து தங்களை சம்மந்தப்படும் போது அந்த உண்மை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அப்போது அதிலிருந்து நான் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். வேண்டாம், உண்மை கதைகளை எடுத்து நம்ம வாழ்க்கையை இனிமேல் வந்து நம்ம சிரமப்படுத்திக்க வேணாம். ஆனால் இதில் பார்க்கும்போது அடுத்து ஒரு உண்மை கதையை பார்க்கும்போது அதை தொடர்பாக இந்த சம்பவங்கள் அமைஞ்சிருக்கும் பார்க்கும்போது மிக இமோஷனலாக இது அந்த சென்சாரில் மாட்டாமல் எந்த அளவுக்கு வந்து நமக்கு சட்டம் அனுமதிச்சிருக்கோ அந்த அளவுக்கு அந்த உண்மையை சொல்லி அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாக வந்து சசிகுமாருக்கும் சத்யசிவாவுக்கும் என்னுடைய நண்பர் பாண்டியனுக்கும் அதில் ஹீரோயின் நடித்த லிஜோமலுக்கும் படத்தில் காமெடி இருக்கோ இல்லையோ மணிகண்டன் வந்து ஒரு 1/2 hour ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு போனார். சாரி ஆண்டனி மன்னிச்சுக்கணும். ஆண்டனி வந்து ஒரு காமெடி ஷோ இது பண்ணார். அவர் சொல்லும்போது காமெடியாக இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்க உண்மை எவ்வளோ வந்து அவங்க ரத்தம் சிந்திருக்காங்கன்னு தெரியுது. 2-3 தடவை சொல்லிட்டாங்க, சிவா உன்னை பற்றி ரொம்ப நாசுக்காக சொன்னார். கிள்றது தெரியாமல் கிள்ளுவார், அடிக்கிறது தெரியாமல் அடிப்பார். அந்த அளவுக்கு. ஏன்னா இயக்குநர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவோட சாபம் என்னன்னா, இது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்ட் ஆகலை. எல்லா வேலையும் நம்மளே பண்ணணும். நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வேலையிலேருந்து, காஸ்டியூம் ஒர்க்கிலேருந்து, மேக்கப்லேருந்து, ஆர்ட் டைரக்டர்லேருந்து, அவங்கள அசம்பிள் பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கு சாப்பாடு வந்ததா, சரியான நேரத்துக்கு வந்ததா, ஏன் வரல, யார் வந்தாங்க, வந்தவங்க வந்து கோச்சுப்பா, வந்தவங்களுக்கு ஷார்ட் எடுக்கணுமா, வராதவங்க வந்து கோச்சு போயிடுவாங்களா, இல்லை வந்த உடனே யாருக்கு ஷார்ட் எடுக்குது, இது மாதிரி பல்வேறு டார்ச்சர்களில் வந்து டைரக்டர்கள் இருக்கிறதால நான் பெரும்பாலும் வந்து அந்த ரஃபாக ஒரு முகமூடி நான் போட்டுப்பேன். அப்போ தான் நம்ம பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க.
இல்லைன்னா நம்மளை ஷார்ட் எடுக்க விட மாட்டாங்க. அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த தமிழ் சினிமாவில் டைரக்டருங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. வர்றவங்கலாம் அட்வைஸ் பண்ணுவான், சார் இந்த ஷார்ட் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் போன பிறகு அந்த ஹீரோ பக்கத்தில் போய் நின்றுட்டு அங்கே எங்கே ஒன்று சொல்லுவான். நம்ம பிளான் பண்ணி ஒரு 4 நாள் ஃபைட் எடுக்குது, ஒரு 2 நாள் எடுக்கலாம் நினைக்கும் போது ஹீரோ பக்கத்தில் போய் நிற்பான் ஒருத்தன், சார் டைரக்டர் சுற்றுறாரு சார் டைரக்டர் அப்படின்றான். உடனே வந்து ஹீரோ நம்ம பார்த்துல வருவார், சொல்ல என்னப்பா நீ பிரம்மாண்டமாக எடுப்பான்னு சொல்லி வந்தால் ஏன் ப்ரொடியூசர் தான் சொன்னாரா? நமக்கு தெரியும் இந்த படத்தில் எவ்வளோ இந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ வரப்போகுது, இதுக்கு எவ்வளோ நேரம் இருந்தால் எவ்வளோ கால்ஷி டைம் இருந்தால் போதும் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ நம்ம சுற்றுறோம் அப்படிங்கிறவங்க நினைப்பாங்க. அது மாதிரி பல்வேறு விதமான இந்த கூட எல்லாருக்கும் ஒரு கூட 2 பேர் வருவாங்க. அவங்க வந்து படத்துக்கு எந்த விதத்திலும் உதவியாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் உபத்திரமாக இருப்பாங்க. அது ஹீரோ கூட 2 பேர் வருவாங்க, ஹீரோயின் கூட 2 பேர் வருவாங்க, நாசம் பண்ணிவிடுவாங்க நம்மளை. அங்கே போய் நின்றுட்டு, சார் அவங்களுக்கு 2 ஷாட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க சார். அவர் ரொம்ப நல்லா, சார் நேற்று நைட்டு அவர் ஒரு டபுள் ஆக்ட் ஹீரோ வச்சு படம் எடுத்தால் நம்ம செத்தோம். அது பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, சின்ன ஹீரோவாக இருந்தாலும் சரி, செத்தோம். அது மாதிரி டபுள் ஹீரோயின் போட்டு படம் எடுத்தாலும் படம் முடிகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பாதி ஆயுசு முடிஞ்சு போயிடும். அவங்க காஸ்டியூம் நல்லா இருந்து வச்சு நம்ம போய் கடையில் எடுக்க போகிறது கிடையாது, காஸ்டியூமர் இதே எடுத்துகிட்டு வருவோம், அந்த கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இன்னும் இங்கே காஸ்டியூமர் சொல்லுவோம், அம்மா பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒன்று அவங்க கோச்சிட்டு போய் உட்காந்துப்பாங்க. ஏன் கோச்சிட்டாங்கன்னு தெரியாது, கோச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்போ அவங்கள போய் சரி பண்ணி கூப்பிட்டு வரணும். இதெல்லாம் வந்து டைரக்டருக்கு ஒரு டார்ச்சரான இது இருக்கும். அப்போ இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பெரும்பாலும் டைரக்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரஃப்பாக இருக்க மாதிரி அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வல்கராக பேசுகிறதோ இல்லை சத்தமாக பேசுகிறதோ அப்படி வந்துடுச்சுன்னா பக்கத்தில் வரவன் கத்துவான், ஒரு கத்துவான்பா அவங்ககிட்ட விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் ஃப்ரீடமாக விடுவாங்க. அது மாதிரியான ஒரு போர்வையாக தான் சிவாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவா பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நண்பராக தான் இருக்கார். அந்த வகையில் இந்த படம் உண்மையாகவே ஒரு சிறந்த படம். அது பத்திரிகையாளர்களுக்கும் இணைய நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இப்போ எல்லாமே முன்னாடி மாதிரி படம் பார்த்து அது பிக்கப் ஆகுது அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை. நீ படம் பார்த்தோமா அந்த வெள்ளி சனி ஞாயிறோட படம் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் அதை பற்றியான நல்ல விஷயங்கள் எழுதுறதுக்கு 100 விஷயங்கள் இந்த படம் இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது சாங்ஸ் பார்க்கும்போதும் இந்த படத்தை பற்றி எழுதுறதுக்கு நல்ல விஷயங்கள் 100 விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் இதை பற்றி நல்ல விஷயங்களை எழுதி மைனஸ் எதாவது இருந்தால் 3 நாள் கழிச்சு எழுதுங்க. எப்படி அதுக்குள்ளே பெட்டி வந்து திரும்பி வந்துடும். நீங்கள் வந்து எங்களுக்கும் படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எதிர்பார்க்குறதே இப்போ வந்து வெள்ளி சனி ஞாயிறு தான். அதுக்கப்புறம் வந்து தேட்டருக்காரங்க தான் படம் ஓடுது தவிர ப்ரொடியூசருக்கு ஒன்றும் ஓட போகிறது இல்லை. அதில் ஓடி படம் வந்து யாரும் ஷேர் கொடுக்க போகிறதில்ல. எங்களுக்கு அந்த 3 நாள் ஓடினா சரியாக போயிடுங்கிற மாதிரி தான் இன்றைய நிலைமை இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்கள். முதல் நாள் 24 ஹவர்ஸ்னு சொன்னேன். அப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு ப்ரொடியூசர், என்னப்பா நீ 24 மணி நேரம் கழிச்சு போட சொன்னேன். சொன்னால் ஒரு 72 மணி நேரம் கழிச்சு சொல்லியிருக்கலாம் இல்லை, அதுக்குள்ளே நம்ம முதல்ல தேத்திடலாம்ப்பா அப்படின்னார். அதனால் உங்களுக்கு ரெக்வஸ்ட் என்னென்னா ஒரு திங்கட்கிழமை உங்களோட ரிவ்யூ போடுங்க. அதுக்கப்புறம் நல்லது கெட்டது பார்த்து அவங்க ஜனங்க பார்க்க வரட்டும். இந்த படத்தில் பாண்டியனுக்கு எப்படி ஒரு நல்ல நேரம்னா, டூரிஸ்ட் ஹோம் வந்த பிறகு இந்த படம் வருது. அது வந்து பாண்டியனுக்கு வந்து ஒரு மிக அதுதான் நல்ல நேரம் சொல்கிறது. அந்த படத்தோட வெற்றி நிச்சயமாக வந்து இதுக்கு ஒரு புல்லிங் இருக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து வர்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றி படத்துக்கு பின்னாடி சசியோட படம் ஒன்று ஓடிச்சு, அடுத்த படம் சசியோட படம் வரும். அது போல் இல்லாமல் எது மாதிரி படம் ஓடிச்சோ அதனோட அடுத்த பாகம் மாதிரி இந்த படம் இருக்குது. டூரிஸ்ட் ஹோமோட படத்தோட தொடர்ச்சி மாதிரியே இந்த படம் இருக்கிறதால நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய புல்லிங் இருக்கும். அதனால் இந்த படத்தோட வெற்றி எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. பாண்டியனோட மனசுக்கு அவர் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நன்றியை கடைசியாக தான் சொல்லணும், ஆனால் வரும்போதே நன்றி சொல்லிட்டார். வரவேற்க சொல்லும்போது அவர் நன்றி சொல்லிக்கிட்டார். ஏன்னா அவர் மனதெல்லாம் நன்றி நிறைந்திருக்க நன்றி உள்ள மனிதர் பாண்டியன். அதனால் அந்த வார்த்தையிலேயே அவர் நன்றி சொன்னார். அவர் வாழ்வாங்க வாழணும். இந்த படம் அவர் முதல் படமாக எடுத்திருக்காரு. இந்த படம் வெற்றி படமாகி பல படங்களை பாண்டியன் தயாரிக்கணும். அதில் வந்து எல்லா திரைப்பட கலைஞர்களும் தொழிலாளர்களும் தொழில்நுட்ப கலைஞரும் வாழணும். சசி கூட வந்து சினிமாவை நேசிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவர் வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்கள் வந்திருக்கலாம், வெற்றி வந்திருக்கலாம், தோல்வி வந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் வந்து வாழ்க்கையோட ஒரு ஜர்னியாக எடுத்துக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் அழகாக வந்து ஒரு நதி போல் அவர் வந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த சசிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். திரைப்படத்தில் நடித்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் குறிப்பாக கேமராமேனுக்கும் ஆர்ட் டைரக்டருக்கும் அந்த உங்களோட ஆர்ட் டைரக்ஷனில் அந்த இது பார்த்தேன். அகதிகள் முகாம் ரொம்ப இயல்பாக
பெரிய செலவு இல்லாமல் ரொம்ப இயல்பாக வந்து அந்த இதோடு சேர்ந்துருந்து அது படம் பார்க்கும்போது ஒரு உண்மையான இடத்துல உண்மையான கதை அதுக்கு வேற ஒரு சாயம் போட்டிங்கன்னா அது வந்து நான் வெளியே வந்துடும். ஆடியன்ஸ் வந்து கதையை விட்டு வெளியே போடுவாங்க. அதுக்காக உண்மையாக ஒரு குடிசை மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு அக்லினஸ் வந்துடும். அப்படி இல்லாமல் ஒரு உண்மையை வந்து அழகாக வெளிச்சம் போட்டு கட்டுற மாதிரி இருந்து உண்மையான இடம் மாதிரியும் தெரிஞ்சது. அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதுவாக வந்து மனதுக்கு பாரம் கொடுக்குற ஒரு விஷயமாக வந்தது. அது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஜெயிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு இதுவாக இருந்தது. அதுபோல் வந்து உதயகுமார் வந்து நீங்கள் சில காட்சிகள் வந்து விசாரணை படம் பார்க்கும்போது எப்படி வந்து ரியாலிட்டி இருந்ததோ அதுபோல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த இமோஷனில் வந்து அழகாக வந்து உங்களை வெளியே கொண்டு வந்தீங்க. அந்த வகையில் உங்களுக்கு நன்றி. மிகச்சிறந்த பாடல்களை எழுதின கவிஞர்களுக்கும் மிகச்சிறந்த இசையை கொடுத்த ஜிப்ரான் வந்து இதுவாக சொன்னாங்க. அவர் வந்து ஏழைகளின் இளையராஜா வந்து ஜிப்ரான். ஏன்னா ரொம்ப தயாரிப்பாளர் பெரிய சிரமம் இல்லாமல் அந்த அளவுக்கு அந்த நேர்த்தியான இசையை சாதாரண திரைப்படங்களுக்கு கூட கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உள்ளம் படைத்த ஒரு நல்ல கலைஞன். நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது ஜிப்ரான். என்னைக்காவது ஒரு நாள் உங்களை வந்து சேரும். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வெற்றிக்கும் உங்கள் உழைப்புக்கும் உங்களை வந்து சேரும். இந்த ஃப்ரீடம் மிகப்பெரிய விடுதலையை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும். விடுதலை போல் வெற்றி அடைந்து தமிழ் சினிமா ஓடிடியும் சேட்டிலைட்டும் பல்வேறு ஜெயிலில் அடைபட்டிருக்கு. அதையெல்லாம் உடைச்சிக்கிட்டு திரைப்படம் கலைஞர்கிட்ட இருந்து மக்களுக்கு நேரடியாக வந்து சேர ஒரே ஒரு ஃப்ரீடத்தை இந்த திரைப்படம் கொடுக்க வேண்டும் கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.